பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் பிற்பகல் 2:15 மணிக்கு தாக்கல் செய்ய சென்னை காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை தேனியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் மற்றும் மனித உரிமைகள் மீறல் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் பிற்பகல் 2:15 மணிக்கு தாக்கல் செய்ய வேண்டுமென சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அப்போதே வழக்கு விசாரிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே 2 மாதங்களாக முறையாக அத்தியாவசிய பொருட்களை வழங்காத ரேஷன் கடை விற்பனையாளருடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. காஞ்சிபுரம், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர், வாலாஜாபாத் ஆகிய 5 தாலுகாக்களில் 634 ரேஷன் கடைகள் உள்ளன. இந்த நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதம் வழங்க வேண்டிய பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவை தற்போது வரை வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து ஊழியர்களிடம் கேட்டால் உரிய பதிலளிக்காமல் அலைக்கழிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் மேட்டுத்தெரு பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் 2 மாதங்களாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கேட்டால் விற்பனையாளர் கடுமையாக பேசுவதாகவும் கவுன்சிலரை அழைப்பதாக மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பல முறை கேட்டும் எந்த பிரச்சனையும் செய்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு முறையும் கவுன்சிலர்கிட்ட சொல்லுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுன்சிலர்கிட்ட சொல்லி நாங்கள் பொருள் அவர் வாங்கி கொடுக்க போகிறாரு. நீங்கள் உங்களுக்கு அரசுக்கு உண்டான பொருளை நீங்கள் வாங்கி தரணும். அதை விட்டுட்டு கவுன்சிலர்கிட்ட சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்லுவேன், இவர்கிட்ட சொல்லுவாங்க. அது சரியான முறையில் இதுக்குண்டான அரசு நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறேன். போன மாதம் வந்து இந்த மாதம் வாங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு சேர்த்து தந்துடணும். சேர்த்து தரத்துக்கு இது என்ன சார், இது அதுனா தனியார் கடையா சேர்த்து தரதுன்றதுக்கு? அந்தந்த மாதம் தரது தானே இந்த கவர்மெண்ட் கடை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் மாதம் வரதுனால எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. இந்த டைம் மாதம் சொன்னால் கூட பரவாயில்ல. இது நான் ஃபோன் பண்ணுறேன், போங்க வாங்க இப்படி சொல்கிறது, இதுன்னா தனியார் கிடையாது. நான் வந்து பார்த்தா வேலை விட்டு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எனக்கு நான் வந்து கேட்கறதுனால எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. போதும் வாங்க, இப்போ ஒரு மட்டும் மரியாதை எல்லாமே தரமாட்டினா வந்தால் போனால் இப்படி தான் பேசுகிறாங்களே என்கிட்ட. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஆதரவற்ற பெண்களுக்கான காப்பகம் கடந்த 3 மாதங்களாக முறையான ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் செயலிழந்து காணப்படுவதால் ஆதரவு தேடி தங்க வருபவர்கள் அலைக்கழிக்கப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் ஆதரவற்ற பெண்களுக்கான காப்பகம் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த திட்டத்திற்கு முறையான கண்காணிப்பு அலுவலர் ஒருங்கிணைப்பாளர் இன்றி இருப்பதால் ஆதரவற்று வரும் பெண்கள் நிர்கதியில் நிற்கும் அவலத்திற்கு ஆளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சி நடைபெற உள்ளதால் பூங்காவை தயார் செய்யும் பணியில் தோட்டக்கலைத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் வரும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 64வது பழ கண்காட்சி நடைபெற உள்ளது. இதையொட்டி பூங்கா நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறையினர் பூங்காவை தயார் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆண்டு சிம்ஸ் பூங்காவின் 150வது ஆண்டு விழா என்பதால் 150 வகையான பழங்களை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகளை கவர பூங்கா நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இருளர் இன குழந்தைகளுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்காததால் அவதியடைந்துள்ளனர். பரங்கிப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான இருளர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் பள்ளியில் படிப்பதற்கு முறையான சாதி சான்றிதழ் வருவாய்த்துறையால் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை சாதி சான்றிதழ் விண்ணப்பித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்கள் சிதம்பரம் சார் ஆட்சியரிடம் சாதி சான்றிதழ் வழங்க கோரி மனு அளித்தனர். பின்னர் பேசிய அவர்கள் சாதி சான்றிதழ் தராவிட்டால் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக கூறினர். 1000 பழங்குடி மக்கள் இருக்கின்றார்கள். இதில் பல்லாயிரக்கணக்கான பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் சப் கலெக்டர் வந்து பார்த்தோம். சப் கலெக்டர் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கன்றாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது. கேட்டால் ரத்த வழியில் தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போன்றாங்க. நாங்கள் மீண்டும் ஒரு வாட்டி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா நிச்சயமாக மக்களை திரட்டி மார்க்ஸ் வச்சு போராட்டம் என்பதை தெரிவித்து. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி ஆற்றில் கடந்த 6 மாத காலமாக கர்நாடக அணையிலிருந்து நீர் திறப்பு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டதால் மேட்டூர் அணை வறண்டு காணப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நேற்று 1000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் செந்நிறத்தில் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு பொதுப்பணித்துறை தடை விதித்துள்ளது. பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது கொடிவேரி அணைக்கட்டு வழியாக 600 கன அடி உபரி நீர் வெளியேறி வருகிறது. தொடர்ந்து அணைக்கு வரும் நீரின் அளவானது அதிகரித்து வருவதால் கொடிவேரி அணையில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர்.